கலக்கப் போவது யார்? சும்மா காத்திருந்து பார் அப்படின்னு சொல்ல 25/9/2016 ஆகிய இன்றைய தினம் கலக்கப் போவது யார் நிகழ்ச்சியில் நடந்தது என்ன இதோ உங்களுக்காக. வாடா மாப்பிளே வாழைப்பிள்ளை தோப்பிலே அப்படின்னு சொல்லு பாட்டுக்கு ஜாக்லினும் ரக்ஷனும் டான்ஸ் ஆட நடுவர்கள் எல்லாம் பாராட்ட போட்டி தொடங்குதே. யார் இன்றைக்கி எப்படி சிரிக்க வைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்து கொண்டு இருக்க ஈரோட்லேருந்து பிரபு அவங்க வராங்க. வந்து ஸ்டாண்டப் காமெடியில் ரொம்ப நல்ல ஜோக்ஸ் சொல்கிறாங்க. இந்த கலக்கப்போது யார் நிகழ்ச்சியை பார்த்தீங்கன்னு சொன்னால் நடுவர்கள் சில நேரத்தில் ஹெல்ப் பண்ணுவாங்க, சில நேரத்தில் குழப்பி விட்டுருவாங்க. அப்படி ஹெல்ப்பையும் குழப்புறதையும் எல்லாத்தையும் சமாளித்து ஈரோடு பிரபு அவங்க ரொம்ப அழகாக ரொம்ப நல்லா நிகழ்ச்சி பண்ணாங்க. அவங்களுக்கு வாழ்த்துக்கள் குவிஞ்சிச்சு. அதோடு அவங்க போனாங்க. அடுத்தபடியாக 2 பேர் வராங்க, டாஃபிக் அண்ட் வினோத். இவங்க வந்து வித்தியாசமாக ப்ரோக்ராம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இடைக்கு சின்ன விஷயங்களை மறந்தாலும் ராக்ஷன் அவங்களும் வந்து இடைக்கில் ஹெல்ப் பண்ணி ஒரு மாதிரியாக நிகழ்ச்சியை காமெடியாக கொண்டு முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க. அது முடங்கி நின்று ஒருபடியாக முடிஞ்சிச்சு. அந்த நிகழ்ச்சிக்கு நடுவர்களும் இன்னும் கொஞ்சம் முன்னேறணும் அப்படின்னு சொல்லி கருத்துக்களை சொல்ல நல்ல மதிப்பெண்களையும் கொடுத்தாங்க. அதைத் தொடர்ந்து இன்னும் ஒரு வெரைட்டி பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்காக வர்றாங்க ராஜா மற்றும் ஜோகேஷ். அவங்களும் வந்து நல்ல அழகாக வாய்ஸ் அவ்வளோவா நல்லா வராட்டிக்கும் இப்போ நான் சூப்பர் ஸ்டார் வாய்ஸ் எப்படி பேசுகிறோன்னோ அதே மாதிரி தான் அவங்களுக்கும் ஓரளவுக்கு தான் வருது. நல்லா வரையல் என்றாலும் ஓரளவுக்கு நல்ல வடிவான ஸ்கிரிப்ட் வச்சுருந்தபடியாக நல்ல வடிவாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி அதில் நிறைய சிரிப்புகளையும் ஏற்படுத்தினாங்க. நடுவர்கள்ட்ட பாராட்டும் பெற்றாங்க. அதைத் தொடர்ந்து ஆட்டத்தை தொடங்குறதுக்கு வர்றாங்க. கோவையிலிருந்து கொஞ்சம் தமிழ் பேசும் கோவை சாத்தியா. அவங்க வந்து தொடங்கினாங்க. நல்ல ஜோக் சொன்னாங்க, புதுசாக சொன்னாங்க. இருந்தாலும் இடையில நடுவர்கள் குழப்பி விட்டுட்டாங்க. அதிலிருந்து குழம்பினவங்க தான் அப்புறமா அவ்வளோவா நல்ல வடிவாக பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியலை. இருந்தாலும் நல்ல ஜோக்ஸை சொல்லி ஒரு மாதிரியாக நிகழ்ச்சியை முடித்தாங்க. நடுவர்களும் சொன்னாங்க, இன்றைக்கி நீங்கள் பண்ணினது அவ்வளோவா நல்லா இல்லை, இருந்தாலும் உங்கள்கிட்ட எங்களுக்கு மரியாதை இருக்கு, நம்பிக்கை இருக்கு, நீங்கள் அடுத்த தடவை வரைக்கும் நல்லா பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நம்பி உங்களை அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்களையும் அனுப்பி வச்சாங்க. அப்படியே இந்திய நிகழ்ச்சியில் அனைத்து போட்டிகளும் முடிஞ்சோடனே ஒருத்தரையுமே ரிஜெக்ட் பண்ணாமல் எலிமினேஷன் எதுவுமே இல்லாமல் நிகழ்ச்சி அப்படியே முடியுது. போன வாரத்தான் நிகழ்ச்சி அளவுக்கு இல்லாட்டிக்கும் ஓரளவு சிரிக்கக்கூடிய நிகழ்ச்சியாக இருந்தபடியாக நீங்களும் போய் இந்த நிகழ்ச்சியை பாருங்கள், சிரிச்சு மகளுங்க அப்படின்னு சொல்லி உங்களிடம் இந்த விடைபெற நன்றி, வணக்கம். வாட்டா வாங்க மச்சான் வந்து உங்க திறமையெல்லாம் காண்பிக்கத்தான் இங்கு இருக்கிறாங்க. வாங்க மச்சான் வந்து காமிங்க. வாய்ஸை மாற்றி பேசி சிரிச்சு மகளெல்லாம் காமெடிய கூறி கலக்கலாங்க. வாங்க மச்சான் வந்து இங்க பண்ணுங்க தான் உங்களைத்தான் ஹீரோ ஆக்குவோங்க. வாங்க மச்சான்.